ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த 6 விஷயங்களை மட்டும் நம்ம செய்யறதுக்கு வெட்கப்படவே கூடாது. இதை வெளியில் சொல்கிறதுக்கும் நம்ம வெட்கப்படவே கூடாதுங்க. ஏன்னா இதை நான் சொல்லி முடிக்கக்குள்ள உங்களுக்கே தெரியும் இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் இதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதெல்லாம் எப்படா சொல்கிறது, நமக்கு அசிங்கமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி. என்னால் பண்ண முடியாது, எனக்கு இதை பண்ணுற அளவுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்கிறத விட இதெல்லாம் பெரிய அசிங்கமான வார்த்தைகள் அப்படின்றது கிடையாது. சரி, ஓகே. அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சு. சரி, ஓகே. இப்போ முதல்ல நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து வந்துடலாம். முதல் விஷயம் என்னென்னா, என்னுடைய பெற்றோர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சிலர் வெளியில் சொல்ல ரொம்ப அசிங்கப்படுறாங்களாம். இது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நான் வேலை செய்கிற இடங்களில் கூட அந்த பையனுடைய அப்பா அவர் வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறார். அந்த வேலையை சொல்ல வேணாம், ஏன்னா அது சொன்னால் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். அதனால் அந்த வேலையை சொல்ல வேணாம். அவர் அங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காரு, எங்களுடைய ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ இந்த பையன் அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி சிடுன்னு முறைச்சிக்கிட்டே இருந்தான். என்னடா, ஏன்டா, எதுக்குடா அவரை போய் முறைச்சிட்டு இருக்கிற, அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு அப்படின்னு உடனே அப்புறமேட்டுக்கு தான் யார்ட்டையும் சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் அப்பா அப்படின்னு பிடிச்சி செம்ம திட்டினேன். டேய், அவர் உங்கள் அப்பாடா, இந்த வேலை செஞ்சுதாண்டா உன்னை இங்கே வர வச்சிருக்கிறாரு, நீ என்னடா, நீலாம் என்ன நினப்பில்றா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் வருத்தப்பட்டான், அப்புறம் சங்கோச்சப்பட்டான். இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அவன் அப்படியே தான் இருந்தான். நான் பெருசாக அதை கண்டுக்கல நான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, எவ்வளோ பெரிய லட்சாதிபதிகள் எல்லாருமே இதை வெளியில் சொல்கிறதுக்கு அவங்க வெக்கப்படவே மாட்டாங்க. இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்குன்னா அவங்க அங்கே கஷ்டப்பட்டதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத பெருமிதமாக சொல்லுவாங்க. இந்த ஒரு பெருமிதம் உங்களை இப்போ இருக்கிற இடத்துலருந்து வேறு எங்கேயோ உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதெல்லாம் அப்பா தாங்க, டே என்னடா உங்கள் அப்பா டவுசர் போட்டிருக்காரு, என்னடா உங்கள் அம்மா இப்படி ரொம்ப வயசாகி போய் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதெல்லாம். உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் இருக்குன்னா அதை அப்படியே காமிங்க. நீங்கள் அதெல்லாம் மறைச்சி காமிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இரண்டாவது விஷயம், தன்னுடைய நண்பர்களை ரொம்ப ஹைட் பண்ணி காமிப்பாங்க. ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து வெளியில் காமிக்கிறதுக்கு ரொம்ப பெருமிதப்பட்டுப்பாங்க. இவங்க அப்பா போலீஸு, இவங்க அப்பா அந்த வேலை செய்கிறாரு, இவங்க அப்பா இந்த வேலை செய்கிறாரு, இவங்க அப்பா டாக்டராக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமிதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வைக்கப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சிலர்னால் அதனால் அந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக, டே மச்சான் இன்றைக்கி வராத, இன்னைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கண்டா, பெரிய ஆளுங்களாம் வராங்கடா அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட முதல்ல நீங்கள் சேராதீங்க. அவனால் நண்பனே கிடையாது. நண்பன் அப்படின்றவன் எப்படி தன் நண்பன் இருக்கிறானோ அவனை எப்படி ஏற்றுக்கிறானோ அதை அப்படியே பாவிக்கக்கூடியவன் தான். இவெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பாருங்கள் இவனோட உழைப்பு தாங்க எல்லாம் முன்னேறி வந்துட்டான். அது எப்படி இருக்குது, திடீர்னு ஹிட்டானா பணக்காரனாகவே தன்னை காமிச்சிக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள் அதை காட்டிக்கும். முக்கியமான இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டுருவீங்க. அதனால் நண்பன் உங்களுக்கு ஏழையாக இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. அதை வெளியில் சொல்ல எப்பொழுதும் தயங்காதீங்க. இதில் எந்தவித தவறும் கிடையாது. இதை பற்றிலாம் விமர்சனம் செய்கிறவங்க தான் பூமர் அப்படின்னு சொல்லணும். அதே போல் என்கிட்ட மூணாவது விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, பழைய பைக் இருக்கா, ஓகே பழைய பைக் இருக்குது. இங்கே நீங்கள் இந்த விஐபி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அந்த பழைய பைக்கு தான் வச்சுருப்பார். அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவே காமெடியாக இருக்கும். அந்த பைக்கு தான் வச்சுருப்பார். அதை அவர் அப்படியே தான் யூஸ் பண்ணுவார். அந்த பைக்குக்கு ஒரு உயிரோட்டம் அப்படின்றத கொடுத்து அந்த பைக் அவர் எங்கே போனாலும் அவர் கூட இருக்கிற மாதிரியும், அவர் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பைக்கை எடுத்துகிட்டு போவார். எப்போவுமே உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த காமிங்க. இல்லாத விஷயத்த உங்களால் ரொம்ப நாளைக்கு காமிச்சிட்டே இருக்க முடியாது. அதனால் இருக்கிறத மட்டும் நீங்கள் காமிங்க. இதனால் உங்ககிட்ட வராமல் போகிறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே உங்களுக்கு ஒரு ஆபத்துனா கை கொடுத்து உதவ மாட்டாங்க, கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி போலியான பிம்பத்தை கிரியேட் பண்ணுறத இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட நீங்கள் ஒருபோதும் கூட சேராதீங்க. எப்படின்னா, மச்சான் சீக்கிரமாக புது வண்டி வாங்கடா, பக்காவாக வாங்க, எத்தனை நாளைக்கு இந்த வண்டியை வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது வேறு. டேய் இந்த வண்டியெல்லாம் ஏன்டா வர, இதெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இந்த வண்டியை எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்ற ஒரு தாட் வருது அப்படின்னா அப்போ அவன் உங்களை பார்க்கல, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் பார்க்கல. அவன் பார்க்கறது எல்லாமே நீங்கள் எதில் வரீங்க அப்படின்றதான் பார்க்குறான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான்காவது விஷயம், ஒரு விஷயம் தெரியலனா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலினாலும் காது கொடுத்து கேளுங்க. என்ன இது என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறதுல எந்தவித தவறும் கிடையாது.
எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறதுல எந்தவித தப்புமே கிடையாது. நீங்கள் தெரியலன்னு சொல்ல சொல்ல இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகம் எங்கே இருக்குது, நம்ம கற்று வச்சிருக்கிற கைக்குட்டை எங்கே இருக்குது பார்த்துக்கோ. கையளவில் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்றது இருக்குது. நமக்கு வந்து கல்லாதது உலக அளவில் இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குற விஷயத்த மற்றவர்களுடைய பார்வை அப்படின்றது வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கும். அதனால் நீங்கள் அதை வந்து கேளுங்க, தெரியலனா கேட்டுக்கோங்க, தெரியாததை சொன்னால் கேட்டு தெரிஞ்சுக்கோ. 5வது, வாழ்க்கையை நம்ம எப்போவுமே எளிமையாக வாழ கற்றுக்கணுங்க. ஒரு சிலர்னா பணம் வந்துருச்சுன்னா அவங்க அப்படியே தாம் தூம்னு குதிப்பாங்க. அதாவது சம்பளம் வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு அப்படியே செலவு அழிப்பாங்க. இந்த பாரு நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் பார்த்தியா, எவ்வளோ பெரிய வந்துட்டு காசு செலவு பண்ணுறேன் பார்த்தியா, என்னை பார்த்து எப்படி நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பணத்தை வாரி 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 இறப்பாங்க. அதுவே முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்து ஸ்டார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மிடில் போய் கேட்டிங்கனாலே அவங்கள்ட்ட பெருசாக பணம் இருக்காது. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக கடனுக்குள்ளே போயிடுவாங்க. எளிமையான வாழ்க்கையை விரும்பவே மாட்டாங்க. அது நல்ல விஷயம்தான். நான் எளிமையாக இருக்க மாட்டேன், நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம்தான். அதை பணத்தை சம்பாதித்து செலவு பண்ணுறது அப்படின்றது வேறு. இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து உங்கள்கிட்ட இல்லை, என்கிட்ட பணம் இல்லைனா இல்லை மச்சான் என்கிட்ட காசு இல்லைடா, நான் சம்பளம் வந்தால் தான். அதே போல் சம்பளம் வந்தோடனே தாம் செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு எதுக்காக செலவு பண்ணணுமோ அதுக்காக தான் செலவு பண்ணணும். சம்பளம் வந்தால் தான்டா, அப்படியே இருந்தால் கூட நான் மேபி வரமாட்டேன். ஸோ ஏன்னா இது ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, அவ்வளோதான், சிம்பிள் வே, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க, அங்கே கெத்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே நான் கடனை வாங்கிட்டாவது வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டாவது அந்த ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஃபைனல், இதில் தான் நிறைய பேர் கடன்காரனாக ஆகிறாங்க. எடு செல்லெடு, இன்னும் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, புது லான்ச்சா, சரி போடு, ஆர்டரை போடு. அதாவது பழைய உடைகளை இவங்க உடுத்துறதுக்கு ரொம்ப கேவலப்படுவாங்க. அதாவது சின்னதாக அழுக்காயிடக்கூடாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் போட்டுட்ருப்பீங்க, இல்லை நான் போட்டுட்ருக்கேன், இதெல்லாம் கிடையாதுங்க. நம்மலாம் வந்துட்டு கிளியிற வரைக்கும் அடித்து நோற்றி தச்செல்லாம் போடுவோம். ஊக்க தெரியாமலாம் போட்டெல்லாம் நான்லாம் போட்டிருக்கேன் நான். இப்பயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு இப்போ ஷார்ட்ஸில் கூட எனக்கு பாக்கெட்டில் சின்னதாக ஒரு இதுவாகிடுச்சு, இந்த தையல் பிரிஞ்சிச்சு. அதில் வெளியில் இருக்குள்ள ஊக்க போட்டு எடுத்துகிட்டு வந்து நான் அதில் கேவலப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இதில் எந்தவித அசிங்கமும் கிடையாது. ஏன்னா அது உங்கள் உடையில் உங்களுக்கு ஒரு கிழிச்சல் இருக்குன்னா அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு தடவை போட மாட்டாங்க. பழைய துணி அப்படின்றத போடவே மாட்டாங்க அவங்க. குறிப்பாக அதை துவைச்சி போடுறதுலாம் கிடையாது. ஒரு மாதம் 2 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த துணியை தூக்கி கிடாசிட்டு புது உடைகளை வாங்கி இவங்க அணிஞ்சிப்பாங்க. காசை இந்த இடத்துல தண்ணியாக செலவு பண்ணுவாங்க. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் பணக்காரங்களாம் டெய்லியும் ஒரு துணி எடுப்பாங்க அப்படின்றத. நீங்கள்லாம் வந்துட்டு ரத்தன் டாட்டாவை பார்த்துருக்கீங்க, அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துருக்கீங்களா? அவருக்கு இருக்கிற பணத்துக்கு அவரெல்லாம் தங்கத்திலே ஷர்ட் தைச்சி போட்டாலும் அவரெல்லாம் யாரும் கேள்வியே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லட்ச கோடிக்கு சொந்தக்காரர் அவர். ஆனால் அவருடைய எளிமையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த எளிமையான விஷயம்தான் அவர் இருந்தப்போ அவ்வளோ வந்துட்டு நிசப்தமான அமைதியை கொடுத்தது. நிறைய பேர் மனதில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் கொடுத்தது. ஸோ எளிமையாக இருப்பது அப்படின்றது தவறே கிடையாது. அதில் எந்தவித அசிங்கமும் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு புது ட்ரெஸ்ஸு விதவிதமாக போடணும், அதுதான் போடணும், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்கிற விஷயம் உங்களை ஒரு கடனாளியாக மாற்றிடும் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பாக அதை கேட்டு முடித்த உடனே உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்றத. ஒருவேளை ஒரு தெளிவு பிறந்திருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைத்த இந்த ஒரு 6 விஷயம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு போயிடுங்க.